श्रीशैलदासार्यकृपार्थमन्त्रं श्रीदेवनाथार्यदयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणदातार्य महादेशिकाय नमः। वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मत्कुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகத்துல நித்திய விபூதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஸ்ருதியும் வேதமும் சொல்றது, அத மாதிரி ஸ்மிருதிகளும் சொல்றது. ஆகவே நித்திய விபூதின்னு ஒண்ணு இருக்குது. அது எம்பெருமான் எழுத்துல இருக்கக்கூடிய இடம் அது அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கமா சாதிச்சார். இப்ப அதன் பேர்ல இன்னொரு விஷயம் வருது. இப்ப இந்த நித்திய விபூதிங்கிறது ஜடமா அல்லது அஜடமா, ஜடமற்ற வஸ்துவா அல்லது அஜடமான, அதாவது ஜடமற்ற வஸ்துவா அல்லது ஜடமான வஸ்துவா அப்படின்னு சந்தேகம் வந்து, இது ஜடம்தான் அப்படின்னு சிலர் பட்சம். இன்னும் சில பேரோ அஜடம், அதாவது ஞானஸ்வரூபம், ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சில பேர் சொல்றார். அது எப்படி அப்படின்னாக்க ரகசியாம்னாயம்னு பேர். ஏகாயன சாக்கா அப்படிங்கிறார். ஸ்ரீ பஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு, பகவத் சாஸ்திரத்துக்கு மூலமா இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்க இந்த ரகசியாம்நாயம் ஏகாயன சாக்கை அப்படிங்கிறது தான். அதுல ஒரு கேள்வி வருது, கிமாத்மிகாவ ஏஷா பகவதோ வியக்தி அப்படின்னு கேள்வி வருது. பகவதோ வியக்தி அப்படின்னு கேள்வி. இந்த பகவானுடைய வியக்தின்னா திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம். இந்த திவ்யமங்கள விக்கிரகமானது எதால ஆனது, அதனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் யதாத்மகோ பகவான் அப்படின்னு சமாதானம் சொல்றது அந்த ஷாக்கை. அதாவது பகவான் எந்த சுரூபத்தோட இருக்கானோ அந்த சுரூபத்தோடயே அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கு, திருமேனியும் இருக்குது அப்படின்னு பதில். கிம் ஆத்மிகா ஏஷா பகவதோ வியக்தி அப்படின்னு கேள்வி. இந்த பகவானுடைய திருமேனியானது எதால ஆனது, எந்த சுரூபத்தால ஆனது அப்படின்னு கேள்வி வரைச்ச, யதாத்மகோ பகவான், எந்த சுரூபத்தோட எந்திரவான் இருக்கானோ அத மாதிரியே அவனுடைய திருமேனியும் இருக்கிறது அப்படின்னு ஞானாத்மகமா இருக்குன்னு பதில் எடுத்துக்கணும். அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ பதில் என்ன, அதுக்கு கேள்வி வருது அந்த இடத்துல. அதை எப்படி அவன் சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா ஆத்மா ஞானஸ்வரூபன், அவன் சரீரமும் ஞானஸ்வரூபன் எப்படி வரும் லோகத்துல? ஏன்னா ரெண்டு பேருமே ஞான ரூபம், உடம்பும் ஞான ரூபமா இருக்குது, அவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபமும் ஞான ரூபமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வரும்? சரீராத்ம பாவம் எப்படி வரும்? ரெண்டுமே ஞானம் தானே. ரெண்டுமே ஞானமா இருக்கிறதுனால எப்படி சரீராத்ம பாவம் வரும்? சரீராத்ம பாவம்ன்றது தன்னுடைய ஞானத்தை குறித்து தான் சரீரி கிடையாது, ஆத்மா கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி வரப்போறது அத்ரவியசுரத்துல எஸ்ய சேதனஸ்ய எத்ரவியம் அப்படின்னா சரீர லட்சணம் ஆரம்பிக்கிறார் பாஷ்யக்காரர். சேதனஸ்ய அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் சைதன்ய விசிஷ்டஸ்ய அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. சைதன்யம்னா ஞானம், ஞானத்தோட கூடின ஒரு திரவியம். அது எதுனாக்க சேதனம், அது ஆத்மான்னு அர்த்தம். அந்த எந்த ஒரு ஞானத்தோட கூடின ஆத்மாவுக்கு எந்த திரவியம் சரீரமா இருக்குதோ, நியாமியமாக ஆதேயமாக சேஷமாக இருக்குதோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காருங்க. இப்போ சைதன்ய விசிஷ்டஸ்ய, ஞானத்தோட கூடினவனுக்கு ஞானம் எப்படி சரீரமாகும்? ஞானம் தான் இவனுடைய சேர்ந்திருக்குதே, அதனால ஞானம் சரீரமா ஆகாது அப்படின்னு அங்க பதில் சொல்லிருக்கா.
சிவபிரகாசிகள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால ஞானத்தோட கூடிய ஆத்மாவுக்கு ஞானம் சரீரம் ஆகாது அப்படின்றது சித்தாந்தம். இப்போ உடம்பே ஞான ரூபமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பகவானும் ஞானஸ்வரூபன், இந்த உடம்பும் ஞானஸ்வரூபமா இருக்கு. அதனால எப்படி சரீராத்ம பாவம் வரும்? அதனால பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் ஞானஸ்வரூபம் இல்ல, ஜடம்தான் அது அப்படின்னு சில பேர் சொல்றார். சரி, யதாத்மகோ பகவான் அப்படின்னு தானே பதில் சொல்றது. பகவான் எந்த ஸ்வரூபத்தோட இருக்கானோ அந்த ஸ்வரூபத்தான் சரீரத்துக்கும் திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு இருக்குன்னு தெரிகிறது. அப்ப திவ்யமங்கல விக்கிரகம்ன்றது அபராகிருதம், நித்திய விபூதி. அதனால நித்திய விபூதியும் ஞானஸ்வரூபம் தான்ட்டு திருவள்ளும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் அவ என்ன சொல்ற, இதெல்லாம் உபச்சாரம், ஔபச்சாரிகம், உபச்சாரமா எடுத்துக்கணும், கவனமா தான் எடுத்துக்கணும். உடம்பு முழுக்க இவனுக்கு ஞானம், உடம்பு முழுக்க இவனுக்கு மூளைன்னு சொன்னா உடம்பு முழுக்க மூளை இருக்கான்னா தள்ள இருக்கிற மூளையே இவனுக்கு ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. அப்படி உடம்பு முழுக்க மூளை இருக்குமா? இதெல்லாம் உபச்சாரம். அவனுடைய ஞானம் எவ்வளவுமா இருக்கு அதை சொல்றதுக்கோசரம் இவன் உடம்பு முழுக்க மூளைன்னு சொல்றோம். இதெல்லாம் உபச்சார வார்த்தைகள். அந்த மாதிரி பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால இது உடம்பும் ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். நீ சரி அப்படிதான் நாங்க ஒத்துப்போம், ஞானஸ்வரூபம் தான் திருவேணியும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அங்கேயே ஒரு வாக்கியம் சொல்றது, இது ஷாட்புண்ணிய பரிபூர்ணமா இருக்குது அப்படின்னு. ஞானம், பலம், வீரியம், தேஜஸ், சக்தி இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஆறும் சேர்ந்ததுதான் ஷாட்புண்யம்னு சொல்றது. அந்த ஆறும் பரமாத்மாவுக்கு இருக்கு. ஜீவாத்மாவுக்கு முக்கிய திசையில நிச்சயாளுக்கெல்லாம் உண்டு பகவத் அதீனமாக. ஆனால் பரமாத்மாவுக்கு தான் அது ஆறு இருக்குது. அந்த ஆறு கூட இந்த உடம்புக்கும் பெருமாளுடைய திருமேனிக்கும் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுனால அதை கூட சொல்லும்படியா ஆயிடும். ஆனா அது கிடையாது. ஏன்னா ஷாட்புண்யம்ன்றது யாருக்கு வரும்? சேதனனுக்கு தான் வரும். அது அப்ப சேதனனுக்கு தான் ஷாட்புண்யம் இருக்குன்னாக்கா நீ நித்திய விபூதிக்கும் இருக்குன்னு ஒத்துட்டியானாக்கா அப்போ ஞான சுரூபமாவும் இருக்குது, ஷாட்புண்யமும் இருக்குதுன்றதுனால சேதனம் தான் சொல்லணும் உடம்ப. உடம்பு சேதனம் இல்லையே, பரமாத்மாவுடைய திருமேனி சேதனம் இல்லை. சேதனன்றது அவனுடைய சுரூபத்துக்கு தான் இருக்கு, இந்த சரீரத்துக்கு இல்ல. லோகத்துல உடம்புக்கு சேதன சப்த வாக்கியமாக லோகத்துல பிரயோகம் இல்லை. உடம்ப சேதனம்னு யாரும் சொல்றது இல்லை. இல்லையே, பகவான் ஷரீரி ஜீவன் இருக்கானே அவன் உடம்பா தானே இருக்கான், சரீரமா இருக்கானா இல்லையா? அப்போ ஒரு சேதனான ஜீவன் சரீரமா இருக்கான். அந்த மாதிரி இந்த இடத்துல உடம்பு கூட சரீரமா இருக்கலாமே அவருடைய திருமேனி அப்படின்னு கேள்வி கேட்டா அது தப்பு. இந்த ஆத்மா ஜீவாத்மா அவனுக்கு நியாமியமாக, ஆதேயமாக, தாரியமாக, சேஷமாக இருக்கான் ஜீவன். அது மாத்திரம் இல்லாம அம்சமா இருக்கான். அதனால இந்த மாதிரி இருக்குது. பரமாத்மாவுக்கும் அப்படிதான் அவனுடைய திருமேனி. ஆனால் அந்த திருமேனிங்கிறது எப்படின்னாக்கா எப்பொழுதும் இருக்கிறது. அவன் நமக்கோசரம் எடுத்துக்கிறான். அவர் வந்தது பூர்வம் அவ்வூர்வம் தானே அப்படின்னுட்டு நம்மளோட சைவைஷ்ணவான பாகவதாள் அவ திருவுள்ள ஒப்பா இருக்கணும். அதுக்கோசரம் அவன் அந்த திருமேனி எடுத்துக்கிறான். அது வேற விஷயம், இது வேற விஷயம். இது கூட என்னன்னாக்கா உடம்பு கிடையாது ஜீவன். ஜீவன் உடம்புன்னா என்ன அர்த்தம்? நியாமியம், தாரியம், சேஷம்னு அர்த்தம். அவ்வளவுதான். உடம்புன்னாக்க ரெண்டு விதமான உடம்பு இருக்குது. ஒரு உடம்பு எப்படின்னா கை, கால் இது மாதிரி அவயவங்களோட கூடினது. இன்னொரு உடம்பு எப்படின்னாக்க நம்மள மாதிரி இருக்கிறவா. ஒரு ஜீவன்லாம் உடம்பா இருக்குது, ஜீவன் உடம்பா இருக்குன்னு சொல்றோம். பாஞ்ச பௌத்திக காயம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த 5 பூதங்களோட சேர்ந்தது உடம்பு. இப்ப தனித்தனியா பிரிக்கிறோம் இல்லையோ, தனித்தனியா பிரிக்கணும் லோகத்துல. இது பிருத்திவி, இது ஜலம், இது தேஜஸ், இது ஆகாசம், இது வாயுன்னு தனித்தனியாவும் அவனுக்கு உடம்பா இருக்கு.
இதை கீதா பாஷ்யத்திலேயே சாட்சியிருக்க சாத்திரி தந்திருக்கிற ஒரு இடத்துல. அதனால இந்த உடம்புங்கிறது இத மாதிரி இருக்கு, அவயவங்களா இருக்கிற உடம்பு, கை கால் அப்படின்னா இருக்குது. இன்னொன்னு எப்படின்னாக்கா நியாமியம், தாரியம், சேஷம், இதுவே சுரூபமா இருக்கிறது. அது சேதனனுக்கும் உண்டு. அதனால சொல்லித்தே தவிர்த்து இந்த உடம்பா சொல்லல, தேகம் அதனுடைய அவயவங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆத்மாவை. அதனால அந்த இது கிடையாது, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே இவ என்ன சொல்றான்னு, பரமாத்மாவுக்கு ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான். ஆனால் அது நியாமியம், தாரியம், சேஷம் அப்படின்னா இருக்கும். ஆனால் இங்க இது இது பெருமானுடைய அப்ராகிருதமான திருமேனி இருக்கே, அந்த திருமேனி அது ஒரு சரீரம். அது எப்படிப்பட்ட சரீரம்னாக்கா அவயவங்களோட கூடியது. அழகிய திருக்கண்கள், அழகிய காதுகள், திருவதரங்கள், எப்படி சொல்றோமோ இல்லையோ இந்த மாதிரி அவயவங்களோட வச்சுன்னு சொல்றது. அது அப்ராகிருதம். ஆனால் ஞானஸ்வரூபம்னு சொல்லக்கூடாது. சொன்னாக்க ஷாட்புண்யம்ன்றது கூட வந்துடும். ஷாட்புண்யம் வந்ததுன்னாக்கா சைதன்யம் சொல்லணும், அது சொல்லக்கூடாது, சேதனத்துவம் வராது. அதனால இது உபச்சாரமா ஞானஸ்வரூபமா இருக்குது அப்படின்னு சொல்றது நித்திய விபூதி. இது சில பேருடைய பட்சம், சில பேருடைய பட்சமா இருக்கு. ஆனா அத சுவாமி திருவுள்ளம் அப்படி இல்லை, அந்த மாதிரி கிடையாதுன்றது இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இதுக்கு உதாரணம் தர்மபூத ஞானம்னு ஒண்ணு ஒரு கொள்ளியோ. தர்மபூத ஞானம்ன்றது அது ஞான ரூபமா தான் இருக்கு. தர்மபூத ஞானம் ஞான ரூபமா இருந்தா கூட அதை சேதனம்னு நம்ம சொல்றது கிடையாது. அந்த தர்மபூத ஞானம்ன்றது சுயம் பிரகாசமா இருக்குது, அதுக்கு ஞானம்னு பேர் உண்டு. ஆனால் அத ஆத்மா அப்படின்னு சொல்றதே கிடையாது, ஆத்மத்துவம் அது கிடையாது. அத தர்மபூத ஞானம் அப்படின்னு தான் சொல்றோம். அத மாதிரி பகவானுடைய தர்மபூத ஞானம் இருக்கே, அது பரமாத்மாவை குறிச்சு சரீரமா இருக்காது. நம்முடைய தர்மபூத ஞானம் பரமாத்மாவை குறிச்சு சரீரமா இருக்கும். ஆனால் பரமாத்மாவுடைய தர்மபூத ஞானம் பகவானுக்கு சரீரம் இல்லை, சரீரமே இல்லை. அதனால இது என்ன அர்த்தம்னாக்கா பரமாத்மா அவனுடைய தர்மபூத ஞானம் அதுவும் சுயம் பிரகாசமா இருக்குது. அதனால அது ஜடத்துவம் கிடையாது. இதான் சுவாரஸ்யம், ஜடத்துவமே கிடையாது. அந்த மாதிரிதான் நித்திய விபூதின்னு ஒண்ணு இருக்குது. இந்த நித்திய விபூதின்றது அதுக்கு சொப்பிரகாசத்துவம் தான் ஒத்துக்கணும். இங்க சொப்பிரகாசத்துவம் ஒத்துக்கணும், அவ்வளவுதான். சொப்பிரகாசத்துவம் ஒத்துட்டோம்னாக்கா ஒரேடியா அதுக்கோசரம் அதுக்கு ஷார்ட் புண்ணியம் உண்டு, அதுக்கு சேதனத்துவம் உண்டு அப்படிலாம் வந்துருமே அப்படின்லாம் கேள்வி கேட்க வேண்டாம். அது ஞானஸ்வரூபம் தான். அது ஞானஸ்வரூபமா இருக்கிறதுனால தானா பிரகாசிக்கும் அது நித்திய விபூதிங்கிறது. அதனால ஜடத்துவம் கிடையாது, அத சொல்றது அவ்வளவுதான். அதனால சேதனத்துவமோ ஆத்மத்துவமோ ஞானாதி ஷார்ட் புண்ணியமோ அவைகளுக்கு கிடையாது. ஆகவே இந்த விஷயத்தை தான் இங்க சாதிக்கிற. இவ மேல விசாரம் பண்ண போற. இவ அது சொப்பிரகாசம்னு நினைச்சுக்கோங்களேன். பெருமானுடைய திருமையினை நம்ம சேவிக்கிறோம், எல்லா பெருமானையும் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். சேவிச்சுட்டு இருந்தாக்கா அந்த பெருமானுடைய திருமையினையும் சுயம் பிரகாசம் தானே. ஆனா நமக்கு ஏன் பிரகாசிக்க மாட்டேன்றது? நான் இங்க இருக்கேன், எங்கேயோ திருமேனி இருக்குது, அதுவும் சுயம் பிரகாசம் ஆச்சு, தானா பிரகாசிக்கிட்டமே, ஏன் சுயம் பிரகாசமா இருந்து பிரகாசிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது மாதிரி கோபுர மண்டபாதிகள் எல்லாம் கூட சுயம் பிரகாசமா தான் இருக்குது, அதுதான் பிரகாசமா தெரிஞ்சுக்கிட்டுமே, அது என் பிரகாசமா வரட்டமே, ஆனா வரமாட்டேன்றது ஏன் அது அப்படின்லாம் கேள்வி வரும். அதற்கு பதில் வாஸ்தவம். இது நமக்கு சம்சார பந்தம். இது சம்சார பந்தமா இருக்கிறதுனால
நம்மளால சேவிக்க முடியறது இல்லை பெருமானுடைய துரியமங்கல விக்கிரகத்தை. அது கோபுரம் வந்த வாய்ப்பு நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஏன்னா கர்மபத்தமா போயிட்டதுனால அது என்ன பண்றதுன்னாக்கா நம்மள மடக்கி விடுறது, மறைச்சு விடுறது, நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்கிறது. அதே நித்திய சூரியெல்லாம் நம்மாழ்வார் எழுந்துள்ள இருந்த அவர் இருந்த இடத்துலயே பெருமாள் எழுந்துள்ளிட்டார். நேரம் என்ன செய்றீங்க, என்ன மங்களாசாசனம் பண்ண, என்ன பாட்டு போற என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு வாங்கிட்டு போற. காரணம் என்ன, அவ கர்ம பந்தம் இல்லாததுனால அவ எப்பொழுதும் பிரகாசிக்கிறா. எப்பொழுதும் அவளுக்கு சுயம் பிரகாசமா இருந்தனால அத்தனை நிச்சய பூதிகளும் அவளுக்கு பிரகாசிக்கிறது. சுவாமி தத்துவத்திரை யுகனாதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். தியஸ்வயம் பிரகாசத்வம் முக்தோ ஸ்வாபாவிகம் யதா பத்தே கதாசித் சம்ருத்தம் சதான் ததாத்ராபி நியம்யதே அப்படின்னு சாதிக்கிறார். ஞானம் இருக்கே அது சுயம் பிரகாசம் தான். ஆனால் அது சுவாபாவிகமா எப்ப இருக்கும், எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்கிறது எப்ப இருக்கும் அப்படின்னாக்கா முக்தி தசையில தான். தியஹா சுயம் பிரகாசம் முக்தோ யதா சுவாபாவிகம். முக்தி தசையில தான் சுவாபாவிகமா இருக்கும், எப்பொழுதும் பிரகாசிக்கும். ஆனால் இப்ப எப்படி இருக்குது, பத்தே கதாச்சித்து சம்ருத்தம். சில சமயத்து நமக்கு சில சமயம் ஞானம் வேலை செய்யறது, சில சமயம் வேலை செய்யவே மாட்டேங்கிறது. சமோ குணம் நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஞானமே வேலை செய்யாது. யார் என்ன சொன்னாலும் புரியவே புரியாது, ஒரே குழப்பத்தில் இருக்கிறது சொல்லாத, அப்படியே முடியா போயிடலாம், ஒண்ணுமே பேச முடியல அவனால. அந்த மாதிரி இருக்கான் அவன். சில சமயம் பிரகாசிக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா கர்ம சம்பந்தம் தான். அந்த மாதிரிதான் நிச்சய போதியும். நிச்சய போதி எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டுதான் இருக்குது. நிச்சய போதி எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருந்தால் கூட அது என்ன பண்றதுன்னாக்கா நமக்கு விஷயமாகல. ஏன்னா நம்ம ஞானமானது சமருத்தமா இருக்குது, தடுக்கப்பட்டதா இருக்கு, மறைக்கப்பட்டதா இருக்கு. அதனால நம்மளால அறிந்து கொள்ள முடியவில்லை. பெருமானுக்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அங்க நியாய தத்துவ ஸ்லோகத்தினுடைய மங்கள ஸ்லோகத்தை சாதிச்சு சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார். யோவேத்தி யுகபசர்வம் பிரத்யக்ஷேன சதாசுதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமேன்னு அங்க மங்கள ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல இதெல்லாம் வரும். அதுல எவன் ஒருவன் யோ வேத்தி, எவன் அறிந்து கொள்கிறானோ. எப்படி அறிந்து கொள்கிறான், யுகபத்து ஒரே சமயத்துல அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். சர்வம் யுகபத்து வேத்தி, யுகபத்து ஒரே சமயத்துல. ஏன்னா அவன் சர்வஜன், சர்வயுக்தம், இதெல்லாம் இருக்கிறதுனால எப்பொழுதும் அறிந்து கொள்கிறான். எப்படி, பிரத்யக்ஷேன சதா சுயமாகவே பிரத்யக்ஷத்தினாலே எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான் அப்படின்னு நாங்க வந்துச்சு. அங்க சுவாமி கேள்வி கேட்கிறார், இப்ப எல்லாமே சுயம் பிரகாசம் தானே, ஞானமும் சுயம் பிரகாசம், நிச்சய பூதியும் சுயம் பிரகாசம், தானா தெரியட்டுமே, தானா தெரியட்டுமே. அவன் எதுக்கு அவன் பிரத்யக்ஷத்தினால இருந்து கொள்கிறான் அப்படின்னா கேள்வி கேட்டு அதற்கும் சமாதானம் சாதிக்கிறார். இவனுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தானாவும் பார்க்கிறான், தானாவும் பார்க்கிறான். இப்ப நாம முக்தி திசையில நம்ம போறோம், போனா ஞானக்கண்ணாலே நம்ம எல்லாம் பார்ப்போம், எல்லாத்தையும் நம்மளால ஞானக்கண்ணால் அறிய முடியும். ஆனாலும் கூட நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அப்போ அப்ராகிருதமான இந்திரிய சம்பந்தம் நமக்கு வரும். அந்த இந்திரியங்கள்னாலையும் கண்ணால கண்டு பார்க்கும் தெரியும். அது கதாபம் பகவந்தம் சாட்சாத் கரவாணி சக்ருஷா அப்படின்னா கத்தியத்துல கேட்கிற, நான் எப்ப அந்த பெருமானை நான் சேவிப்பேன் அப்படின்னுட்டு அலற்றர் அப்படின்னு சொல்றோம், அலற்றுகிறார். அத மாதிரி அல்லாடுறார் எம்பெருமானார். ஏன்னா அந்த பரபக்தி பரஜான பரமபக்தின்றது அப்படி வருது. அதனால இவன் தானாகவும் அறிந்து கொள்வான், தன் ஞானத்தினாலையும் அறிந்து கொள்வான், தன் கண்களாலையும் அறிந்து கொள்வான். அவைகளும் சுயம் பிரகாசமா இருக்கும். அதனால அது தோஷம் கிடையாது அப்படின்னுட்டு அங்க சமாதானம் சாதிச்சிருக்க. இதெல்லாம் அடுத்த ஸ்லோகம் அதுக்கடுத்த ஸ்லோகத்தெல்லாம் கூட என்னென்ன கேள்வி வருதோ அதுக்கெல்லாம் சமாதானம் சாதிக்க போறாரு. ஆகவே ஞானம் அப்படின்றது சுயம் பிரகாசம். எல்லா சித்தாந்தத்திலையும் ஞானம் சுயம் பிரகாசம் தான். பிராபாகரன் பாட்ட மீமாம்சகன் வந்து ஒத்துக்கல, பிராபாகர மீமாம்சகன் வேதாந்திகள் அந்த மாதிரி எல்லாருமே ஞானம் சுயம் பிரகாசம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியறதே,
நான் சுகமா இருக்கேன், எனக்கு சுகம் உடம்புல வருது, சுகம் வருதுன்றதுக்கு எனக்கு நான் அனுமானம் பண்ண வேண்டாம், எனக்கே தெரியுது சுகமா நான் அகம் சுகி அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. அதனால அது சுயம் பிரகாசம். அத மாதிரி நம்ம ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கோம், இப்ப கம்சத்தை சேவிக்கிறோம், இத சொல்ற சமயத்துல நமக்கு அர்த்தம் ஆயிடும். அர்த்தம் ஆயிடுதுன்னு தானா பிரகாசிக்கிறது. இவர் சொல்றது எனக்கு அர்த்தமாயிடுச்சோ, விஷயம் மனசுல ஏறெடுத்தோ அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, அது சுயம் பிரகாசமா இருந்தாதான் வரும் அப்படின்னுட்டு இது. அதே மாதிரியாக இந்த நித்திய விபூதிங்கிறதும் இத மாதிரிதான் இருக்கு. இது வேதம் சொல்றது. ஏன் வேதம் சொல்லணும் அப்படின்னா, ஞானம் தானா சுயம் பிரகாசமா தானே இருக்கு. வேதம் சொல்ல வேண்டாம் ஞானமானது சுயம் பிரகாசம் அப்படின்னு வேதம் சொல்ல வேண்டாம். எனக்கே தெரியறதா இல்லையா? நமக்கே தெரியறது. ஞானம் வந்தது, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னு தெரியறது. ஆனால் நித்திய விபூதி அது மாதிரி தெரியலையே. நமக்கு தெரிஞ்சுட்டு தானே அனுபவிச்சுட்டு போறான். அது வேதம் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னாக்கா அதுக்குதான் பதில் சொன்னோம். கர்ம சம்பந்தம். கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஆகையினால வேதமானது நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அது கூட நித்தியம்தான், அதுவும் ஞான சுரூபந்தான், அதுவும் சுயம் பிரகாசம்தான். ஆனால் இப்ப நமக்கு தெரியல. நமக்கு தெரியாததுனால அது இது சுயம் பிரகாசம் இல்லைன்னு நினைச்சிட்டு கூடாது. அதுக்கோசரம் ஏகாயன சாக்கையானது இத மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. எதமத்மதோ பகவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆகவே இத சுயம் பிரகாசமாகவே ஒத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்போ இது இந்த விஷயம்தான். இதனால சின்ன விஷயமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சேவிச்சுட்டு அவனுடைய தாத்பரியத்தையும் பார்க்கலாம். ஞானம் துஞ்சே ரகசியாகம விதிதமிதி ஸ்ரீகிருதம் நித்யபூதேஹ ஷாத்குண்யாத்மத்வமேவம் பிரசஜதி தத் பாடதோதோ ஜடாசா தத்சம்பந்த குதச்சித் ததுபசரணம் இதி ஆஹுரேகே பரேது ஞானஸ்வ அஜாட்ய கண்டோத்யனுகுணமவதன் முக்கியதாம் ஆத்மனீவ. ஆரம்பத்திலேயே அபரமிக ஜடாம் ஆதிமாம் கேச்சுதூச்சுகு அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமியே. இதுல நித்திய விபூதிய அஜடம் சுயம் பிரகாசம் அப்படின்னுட்டு ஆரம்பத்திலேயே சுவாமி சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால இது அஜடம் சுயம் பிரகாசம் அப்படின்னு சாதிக்கிறதுலதான் சுவாமிக்கு திருவுள்ளம். ஆனா எந்த ஒரு பட்சம் சொன்னாலும் அதுக்கு விரோதம் சொல்றதுக்கு ஒரு பட்சம் இருப்பாள் இல்லையோ. அதனால அவ என்ன சொல்ற, இது சுயம் பிரகாசம் சொல்லக்கூடாது, உபச்சாரமாகத்தான் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்ற. ரகசிய ஆகம விதிதமிதி. ரகசிய ஆம்நாயம் ஆகமம். அது ஆகம்னா வேதம். ரகசிய ஆகம் ரகசிய ஆம்நாயம் ஏகாயன சாகை. இந்த ஏகாயன சாகையை சில பேர் ஒத்துக்கிறா, சில பேர் ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் நம்ம பாஷ்யக்காரர் ஆளவந்தார் இவெல்லாம் ஒத்துருக்கார், வியாசரோட ஒத்துருக்கார். அதனால ஏகாயன சாகை. இந்த ஏகாயன சாகையில விதிதமிதி இங்க தெரிவிக்கப்பட்டது. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கு, அத குமாரப்பட்ட என்ன பண்ண தந்திரவார்த்திகத்துல எந்த விதத்தினாலையும் இந்த ஸ்ரீ பஞ்சராத்திர பிரக்கிரியை அங்கீகரிக்க கூடாது, அது பிரமாணமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் குமாரப்பட்டார். சங்கராச்சாரியர் என்ன பண்ணாக்கா, இது சில விஷயங்கள்ல ஒத்துக்கலாம், சில விஷயங்கள்ல ஒத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். கல்பத்தருகாரர் வந்தார், அதாவது சாங்கர பாஷ்யம், அதற்கு வியாக்கியானம் பாமதி வாசஸ்பதி மிஸ்ரர் பண்ணார். அந்த பாமதிக்கு வியாக்கியானம் அமலானந்தர் அப்படின்றவர் பண்ணின கல்பத்தரு. அந்த கல்பத்தருவுல அவர் என்ன சொல்லிட்டு, இந்த பாஞ்சராத்திரம் அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது பாஞ்சராத்திரமானது பகவானால சொல்லப்பட்டது, பகவானான வாசுதேவன் சொன்னது.
அந்த வாசுதேவன் யாருன்னா அவன் சர்வஜன்னுட்டு ஸ்ருதியே சொல்றது. சர்வஜனான வாசுதேவனே சொன்னதுனால அதை எந்த விதத்திலையும் அப்பிரமாணமா சொல்லாதீங்களோ, அதை உபச்சாரமா கௌரவமா ஏதாவது கற்பிச்சு அதை சர்வாத்மனா பிரமாணம் அப்படின்னு சாதிக்கணும் அப்படின்னு கல்பத்திரகாரன் சொல்லி போயிட்டார் அமலானந்தர். ஆனால் அதுக்கு வியாக்கியானம் பண்ண வந்த அப்பைய விஷயத்தை பரிமளம்னு பண்றாரு. அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, அவர் சைவ பட்சபாதி, வைஷ்ணவ துவேஷி வேற. அவர் என்ன பண்ணிட்ட, வைகான சாகத்துல பார்ப்போம் பாஞ்சராத்திராவது கண்ணாமன்னு வச்சிருக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால அதை விட்டுள்ளோம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா இந்த பாஞ்சராத்திரம்ன்றது பகவான் சாதிச்சு, பகவான் சாதிச்சுதா போயிடுது, அதுக்கு மூலமா ஏகாயம் சாதிச்சிருக்கு. இன்னொன்னு, இவாள் எல்லாமே யாராரு எதிர்த்தாலும் சங்கராச்சாரியர், அப்பைய தீட்சிதர், பிற்காலத்துல வந்தவாள்லாம் ஸ்ரீ பாஞ்சராத்திராகமத்தை எதிர்த்தா அவளையே புரட்டி எடுத்துட்டாரு சுவாமி தேசிகன், சிவபிரகாசிகாச்சாரியர், எம்பெருமானார் ஆள வந்தார். இவாள்தான் நீ அப்புறம் குமாரனை பெற்றா என்ன கவலை, அதை பத்தினா நம்ம நினைக்கவே வேண்டாம். ஆகையினால இது ஏகாயன சாக நமக்கு பிரமாணம். அது இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. அது என்ன சொல்லி எடுத்து அப்படின்னாக்கா, ஏகாயன சாகி விதித்த விதி என்னென்ன, இது ஞானீக சுரூபம். இந்த நித்திய விபூதிங்கிறது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும், சுயம் பிரகாசமா இருக்குது. விதித விதி அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது என்ன, நித்திய விபூதேகே, நித்திய விபூதிக்கு ஞானத்துவம் ஸ்வீகிருதம் சே, ஞானத்துவத்தை அங்கீகரித்தார். சுயம் பிரகாசம் அஜரத்துவம் அர்த்தம். ஞானத்துவம்னாக்கா அஜரத்துவத்தை சுயம் பிரகாசத்துவத்தை அங்கீகரித்தார், ஸ்வீகரித்தார். ஏவம் அவ்வாறே சகதத் பாடத்தகம், அந்த ஏகாயன சாக்கையிலேயே சுயம் பிரகாசமாவும் இருக்கு, ஷாட்குண்யமா இருக்குது. ஷாட்குண்யாத்மத்துவம், ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், இது ஆறும் தான் ஷாட்குண்யம் அப்படின்னு சொல்றோம். இந்த நிச்சய புதிக்கு அந்த ஆறும் கூட வரணும். பிரசஜதி அது கூட இருக்குன்னு சொல்லணும், அது கூட இருக்குன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு வராது, ஷாட்குண்யன்றது வராது. அது சேதனத்துக்கு தான் வரும். அது ஞானம், சக்தி, பலம்னா சேதனத்துக்கு தான் வருது. சேதனத்துக்கு தான் வரும்ன்றதுனால இது அச்சேதனமாவே உச்சம் இருக்கா, அதனால அதுக்கு போய் இது வரவே வராது. இந்த நித்திய போதிக்கு ஞானத்துன்றது சொல்லக்கூடாது, ஷாட்குண்யம் சொல்லக்கூடாது. அதனால ஞானம் உண்டு, சுயம்பிரகாசமா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அதனால ஷாட்குண்யம் வராததுனால பகவான மாதிரி சுயம்பிரகாசத்துவம் கூட வராது. ஆகவே அந்த நித்திய விபூதியானது ஜடா, ஜடம்தான், அஜரம் இல்லை. இல்ல பகவான் அங்க கேள்வி என்ன, கிமாத்மிகா ஏஷா பகவதோ வியக்தி, பெருமாளுடைய அப்ராகிருதமான திருமேனியானது எதனால் ஆனது, என்ன சுரூபத்தை உடையது அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு பதில் யதாத்மகோசோ பகவான் அப்படின்னு பதில் வந்தது. கேள்விக்கு பதில் பகவான் எந்த சுரூபத்தை உடையவனோ அந்த மாதிரிதான் இந்த நித்திய போதியம் அப்படின்னு தானே இருக்கு. அதனால தெய்வமங்கல விக்கிரகமும் ஞான ரூபம் தானே அது. அதனால நித்திய பூஜை தான் அதுக்கு இது உபாதானம், அதுவும் ஞான ரூபத்துவம் தான் இருக்கு. ஜடத்துவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, சம்பந்தா நித்திய பூதிங்கிறது ஹேயம் இல்லாதது, ஹேய பிரச்சனைகம், ஹேயத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது. அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன சம்பந்தம் வந்தது, பரமாத்ம சம்பந்தம் வந்தது. இந்த திவ்யமான திருமைன்னு சொல்றோம் இல்லையோ, அது பரமாத்மாவுக்கு இருக்குது. பகவானுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால இது சுயம் பிரகாசம் அஜடம் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடணும். அது எப்படி அப்படின்னா, உதாரணம் கொத்திமன் சாதிக்கிற, இப்போ கங்கா 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 வசந்தது,
கங்கை கரை இருக்கு பாருங்க, அந்த கங்கை கரைக்கு எதனால வசதி? கங்காவுடைய கரையா போயிட்டதுனாலதான், கங்கா நதியினுடைய கரையா போயிட்டதுனாலதான் அந்த கரைக்கு கூட வசதி. கங்கை கரையும் கங்கைன்னு நாம் சொல்லுவோம். எங்க இருக்கு? கங்கையில இருக்கு. கங்கையில இருக்குன்னா கங்கா தீரத்துல இருக்குன்னு அதை மாதிரி நாம சொல்றோம். இப்ப ஒரு உபச்சாரம் தான் அது. உண்மையிலேயே கங்கைன்றது பிரவாகம் தான், ஆனால் அதனுடைய தீரத்தை கூட நம்ம வசதியா சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல உபச்சரணம் உபச்சாரமா இருக்கிறதுனால அவ்வாறு கூறப்படுகிறது. இது சில பேருடைய அபிப்பிராயமா இருக்கு. சில பேர் இத மாதிரி சொல்றா. பரேது இன்னும் சில பேர் என்ன சொல்றா, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஞானத்தை அஜாட்டிய கண்டோக்தி அனுகுணம், ஞானஸ்வரூபமும் சொல்லிருக்காங்க. ஜடத்துவம் இல்லை, அஜாட்டியம், ஜாட்டியம் அஜாட்டியம், ஜடத்துன்றது இல்லை, அங்க ஞான சுரூபமும் இருக்குது அப்படின்னு ரெண்டுமே அங்க யதாத்மகோசோ பகவான் அப்படின்னு சொன்னதுனால ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்குது. ஜடத்துவம் இல்லை, ஞான சுரூபமா இருக்குது அப்படின்னு சொல்றதுனால இது பரமாத்மாவில எப்படி ஞான சுரூபத்தமோ சுயம் பிரகாசத்தமோ இருக்கோ அந்த மாதிரி இந்த நித்திய விபூதியும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். எந்த விஷயத்துல எடுத்துக்கணுமோ அந்த விஷயத்துல எடுத்துக்கணும். எந்த விஷயத்துல எடுத்துக்கணும்? சுயம் பிரகாசம் அப்படின்ற விஷயத்துல வந்து எடுத்துக்கோ. ஷாட்புண்ணியம்ன்றது பகவானுக்கு சொல்லப்பட்டது, பகவானுடைய சுரூபத்துக்கு தான் சொல்லப்பட்டதை தவிர்த்து பகவானுடைய திருமேனிக்கு ஷாட்புண்ணியம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அதனால இந்த பெருமாளுடைய திவ்ய மூர்த்தினாக்கா திவ்யமங்கள விக்கிரகம், அதுக்கும் சுயம்பிரகாசத்தம் இருக்குது. அது அப்படிதான் கோயில்ல இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம், திவ்யமங்கள விக்கிரகத்தை விட்டுடுங்கோ, கோபுர மண்டபாதிகள்லாம் கூட சுயம்பிரகாசம் தான் நம்ம சித்தாந்தத்தை. ஏன்னா அதெல்லாம் நித்திய விபூதி. எது நித்திய விபூதியோ அதுதான். அந்த காலத்துல சொல்ற பேர் ஞாபகம், தேவனார் சிங்கர் மும்பையில எழுந்திருந்தார். அந்த சமயத்துல ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவன் தான் பிரசிடென்ட். அவன் மும்பைக்கு வரப்போறான். மும்பைக்கு வர்றதுக்கு அவ என்ன பண்ணா, ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட் வர்றதுனால அவனுக்கு மாலை போடணும், மடத்து யானையை அனுப்பணும், சந்நிதி மாலையை. அந்த யானை அனுப்பிச்சாக்கா அந்த யானை வந்து மாலை போடட்டும் அப்படின்னு தேவனாகிட்ட கேட்டா. முடியாதுன்னு சொல்லிட்டு சுவாமி, அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அதுக்கு அங்க இருந்த லௌகிகாரணம் சொன்னா நிர்வாகிகள், இல்ல நாம கணக்கை ஒத்துட்டோம்னாக்கா வந்து நமக்கு நிறைய அனுகூலம் பண்ணுவா கவர்மெண்ட், நம்ம சௌகரியமா இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னாலும். ஆனா ஐஷன் ஒத்துக்க முடியவே முடியாதுன்னு கடையிலே கிடையாது, ஒத்துக்க முடியாது அப்படின்னு தேவை. ஏன் அது மாதிரி சொன்னேன்னா, அது சாதா யானை இல்லாது, நிருசிம்மனுக்கு கைங்கரியம் பண்ற கஜேந்திரன். அது நிருசிம்மனுடைய சந்நிதியில் இருக்கிறதுனால அது நித்திய சூரியன். நித்திய சூரியான சாதாரண ஒரு மனுஷால் பாக்குறாள் யானைன்னு அது மாதிரி பார்க்காதீங்க, இது நித்திய சூரியா பாருங்க. அப்படிப்பட்ட அந்த யானையை போய் நிருசிம்மனுக்கு கைங்கரியம் பண்ற யானையை போய் எவனோ ஒரு மனிதன், அவன் எதுவும் இன்னைக்கு 5 வருஷம் இருப்பான், அடுத்த வருஷம் அவன் கழிவு போடுவான், அவனுக்கு போய் மாலை போடணும்னு சொல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். மானிடம் பாட வந்த கவியோ நல்ல கவியை நல்லோம் வந்து பாருங்க, அது மாதிரி மானிடத்தை பாடக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை. அதனால இது நித்திய சூரிய அப்படின்னு சாய்ச்சார் தேவனான. எவ்வளவு தூரம் அவருடைய விசுவாசம் பாருங்க. நம்ம நரசிம்மனுக்கு பண்றது எதுவா இருந்தாலும் அப்படிதான் வசந்தது. அது பெரிய வாழ்நாள் சில அனுஷ்டானம் உண்டு. சில இடத்துல பஞ்சாரங்கள் எல்லாம் தெரிய பண்ணான்னு சொல்லுங்க, பெரிய வாழ்நாள் சாப்பிட மாட்டான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னாக்க, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி அர்ச்சகாலாம் சுத்தமா இருப்பார். அவன் வந்து பெருமாளுக்கு கண்டரோல பண்ணுவான். பிரசாதத்தை கண்டரோல பண்ண உடனே அந்த மடப்பள்ளிக்கு திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே அதை வாங்கி வச்சுருவா பெரியவாள். முதல்ல
பெருமாள் சன்னதியில தானே இருக்கு. பெருமாள் சன்னதியில் இருக்கிற அர்ச்சகரும் பூத சுத்தி பண்ணிட்டு அப்ராகிருதமா நடந்துகிட்டு இருக்க, பெருமாள் அப்ராகிருதமா நடந்துகிட்டு இருக்க. அந்த சமயத்துல இந்த பிரசாதங்கள் எல்லாம் அவ இது பண்ற அஸ்தமந்திரம் எல்லாம் பண்ணி அதை இது பண்ணுவா. தாகனம் பிளாவனம் சோஜனம்லாம் பண்ணுவா, சோஷனம்லாம் பண்ணுவா. அதெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுனால அந்த பிரசாதம் அப்ராகிருதமா இருக்குது. அதை கையில வாங்கிட்டு இருக்கோம். இதை என்ன சார் சுவாமியோ அதை என்ன சாட்சிக்கார் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு அதை அம்சஞ்சிடுவோம். நீங்க மறுபடி இல்லாம போனா இஷ்டத்துக்கு யாராவது தொற்றுவாளேன்னு பயப்படலாம். முதல்ல அவதான் தொட்டா. இங்க பெருமாள் சன்னதிக்கு வந்துட்டு, பெருமாள் சன்னதிக்கு வந்துட்டு அதை திருவாராதனம் பெருமாள் கண்டபடி அவருக்கு இந்த பிரசாதத்தான் நிவேதனம் பண்றோம். அதை பண்ணினான்னாக்க பெருமாள் தன்னுடைய திருக்கண்களால அதை கடாட்சிச்சிருக்காரு. இவா அபராகிருதமா பூதசுத்தி பண்ணி திவ்யமா இருக்கக்கூடிய அர்ச்சகால் அதை பிரசாதத்தை சமர்ப்பிக்கிறார். அப்படிப்பட்ட இது சுத்தமானது, இது அப்ராகிருதமானது அந்த பிரசாதம் அப்படின்னு சேர்த்துப்பாலாம். இது எனக்கு சுவாமி சாதிச்சிருக்காரு. அதனால அந்த மாதிரி இது நித்திய சூரியன் கஜேந்திர ஆழ்வானை பத்தி அங்க அத மாதிரி பெருமாள் சம்பந்தமானது அனைத்துமே பெருமாள் சம்பந்தம் பட்டதுனால அது இதுவா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஆனா நம்ம இதுல ஸ்பஷ்டமாவே இருக்கு. ஆத்மா எப்படி சுத்தமா இருக்குதோ, நித்திய விபூதியா இருக்குதோ, ஸ்வயம் பிரகாசமா இருக்குதோ, அந்த மாதிரி அந்த நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய அப்ராகிருத பதார்த்தங்கள் கூட முக்கியமான அர்த்தம் தான், ஸ்வயம் பிரகாசம் தான் வருது. முக்கியதாம் அவதன் எப்படி ஞானஸ்வரூபத்தோட பகவத் ஸ்வரூபம் இருக்கோ அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகமோ அந்த மாதிரிதான் இருக்குது அப்படின்னு அவ சொல்லியிருக்காரு. அதனால இது நித்திய விபூதி அப்படின்னா ஒத்துக்கணாது. நித்திய விபூதியானது ஞானஸ்வரூபமா இருக்குது. ஞானஸ்வரூபம்னாக்க ஸ்வயம் பிரகாசம். அதுக்குதான் முதல்ல சொல்லிட்டோம், ஷாட்குண்யம்ங்கிறது தேவையில்லை, அதெல்லாம் இல்லை. ஸ்வயம் பிரகாசத்துக்கு சொல்ல வந்தது. எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும் நித்திய விபூதிங்கிறது. அதனாலதான் அங்க நதத்த சூரியோபாதி சந்திரமா அப்படின்னா வரும். கடவுள் நிலத்து சேதாவதெல்லாம் சொல்றது. அங்க சூரியன் பிரகாசிப்பதில்லை, சந்திரன் பிரகாசிப்பதில்லை. ஏன் அப்படின்னா பகவானுடைய பிரகாசம் இருக்கு, அங்க இருட்டுன்றதே கிடையாது. இதான் சுவாரஸ்யம். அந்த நித்திய விபூதியில இருட்டுன்றதே கிடையாது, எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கிறது. அவ்வளவு சகசிர கோடி சூரிய பிரபை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஒரே ஒரு சுவாரஸ்யம், ஒரு சூரியனாலேயே நம்மளால தாழ முடியல. ஆனால் அங்க இருக்கக்கூடிய சூரியன் எல்லாம் கொடுமையானது, அதனுடையது அப்ராகிருதமா இருக்கிறதுனால அது எதையும் கெடுதலே பண்ணாது. அப்படிப்பட்ட கூட அவ்வளவு வசந்ததுன்னு தான் அங்க இருக்கு. அதனால அங்க இருட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வேணா சொல்லலாம் இது பிராகிருதம்னுட்டு, ஜடம்னுட்டு. அது கிடையாது, எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்குது. இங்க எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த நித்திய விபூதிங்கிறது ஸ்வயம் பிரகாசம், அஜடம். அதுதான் ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாக்யேச திவ்ய சதனே தமசப்பரஸ்தா அப்படின்னு தேசிகன் வரதராஜ சாதிக்கிறார். ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே. ஔதன்வதைன்னாக க்ஷேரசாகரம், அதுல எழுந்துருக்க பெருமாள் பார்க்கடல். மகதி சத்மணி வசந்த இருப்பிடம், பாசமானே அது ஆதித்ய மண்டலம் அர்த்தம். அப்புறம் ஸ்லாகேஜ திவ்ய சதனே தமசப்பரஸ்தா, தமசை காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடியது. தமசைனாக இருட்டு, பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் தாண்டி எங்கோ இருக்குது. ஆச்சரியமான ஒரு திவ்ய சதனம் அது நித்திய விபூதி. அதுல இருக்க பெருமாள் இந்த 3 இடத்துல எவ்வளவு வசந்த இடம் அது. க்ஷீரசாகரமோ வியூகம், ஆதித்ய மண்டலம் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்க சூரியனையும் பிரகாசிக்க வைக்கிற பகவான் அங்க இருக்கான். அவனுக்கு திரிதாமான்னு பேரு. திரிதாமான 3 இருப்பிடங்களை உடையவன். 3 இருப்பிடங்கள், ஒண்ணு க்ஷீரசாகரம், இன்னொன்னு ஆதித்ய மண்டலம், இன்னொன்னு நித்திய விபூதி பரமபதம்.
இந்த 3 இடத்துல இருக்கிறதுனால அவனுக்கு திரிதாமா அப்படின்னு பேரு. அப்படி இருக்கிறவன் அங்க சௌஷீல்யத்தை கொண்டாடுறார் சுவாமி. அந்த கலேவரமிதம் சுஷிரம் சுசூக்ஷ்மம் ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதந்தே. எனக்கு ஒண்ணு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எப்பேற்பட்ட இடத்துல இருக்க நீ, அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறவன் என் ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கியே. என் உடம்பு எப்பேற்பட்டது? அழுக்கு உடம்பு, இது நீச்சமான உடம்பு. வசந்த இடத்துல இருக்கிறவன் போய் நீ இறங்கி எனக்குள்ள சூக்ஷமா இருக்குது, ரொம்ப சிறுசு. என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லியரே அப்படிங்கிற நம்மாழ்வார் 2ஆம் பத்துல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ இப்படி இறங்கி வரேன்னா உன்னுடைய சௌஷீல்யமும் வாத்சல்யமும் சௌலபியமும் எவ்வளவுன்னா இருக்கு அப்படிங்கிற. இங்க இதை சொல்றதுக்கு நான் வரல, அந்த திவ்யமான இருப்பிடம் அது எவ்வளவு வசந்ததா இருக்கு. அதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். அவசன்மதே மகதி சத் மணிபாசமானே சாக்கியேச்ச திவ்ய சதனே தமசஸ்பரஸ்மின் அந்த கலேவரமிதம் சுஷிரம் சுசூக்ஷ்மம் ஜாதம் கரீஷகதம் ஆதரணாஸ்பதந்தே அப்படிங்கிற அந்த மாதிரியா இருக்கக்கூடிய பரமா பதம் நித்திய விபூதி அது எப்பொழுதும் பிரகாசிக்கும். அதுக்கு ஷாட்குண்யம்ன்றது கிடையாது, சுயம் பிரகாசித்தம் உண்டு. ஆனால் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு கர்மபந்தம் இருக்கிறதுனால தெரியல. மற்றபடி எப்பொழுதும் அது பிரகாசிச்சுட்டுதான் இருக்கும். பகவானுடைய ஸ்வரூபம் எப்படி பிரகாசிக்கிறதோ, பகவானுடைய ஞானம் எப்படி பிரகாசிக்குமோ, அத மாதிரியே பகவானுடைய திருமேனியும் அந்த திருமேனிக்கும் உபாதான காரணமாக இருக்கக்கூடிய நித்திய விபூதியும் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஞானத்துவம் சேத் ரகஸ்யாகம விதிதமிதி ஸ்வீகிருதம் நித்யபூதேஹே ஷாட்குண்யாத்மத்வமேவம் பிரசஜதி சஹ தத் பாடதோதோ ஜடாசா தஸ்சம்பந்தாத் குதஸ்சித் ததுபசரணமிதி ஆஹுரேகே பரேது ஞானஸ்வ அஜாக்ய கண்டோக்யனுகுணம் அவதன் முக்கியதாம் ஆத்மனீவ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.